ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்டெக்ஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல மார்க்கப் பர்சன்டேஜ்னா என்னன்றதை பார்க்க போறோம். போன வீடியோவில் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்னா என்னன்றதை பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து மார்க்கப் பர்சன்டேஜ்னா என்னன்னு பார்க்க போறோம். இந்த மார்க்கப் பர்சன்டேஜ், டிஸ்கவுண்ட், அப்புறம் ப்ராஃபிட் இது மூணுத்தையும் ஒரே சம்மில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன வீடியோலேயே பார்த்தோம், காஸ்ட் ப்ரைஸ்ன்னு ஒரு ப்ரைஸ் இருக்கும். அதாவது பிஸ்னஸ்மேன் வந்து 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அதை வந்து செல் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட்டோட விற்பாங்க. இங்கே பாருங்கள், இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 108 தான் ஆக்சுவலாக செல்லிங் ப்ரைஸ். 100 ரூபாய்க்கு வாங்குறாரு, 108 ரூபாய்க்கு விற்கிறாரு. 8 ரூபா வந்து அவருக்கு லாபம். சரிங்களா? ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நடுவில் வந்து மார்க்அப் ப்ரைஸ்னு ஒரு ப்ரைஸை வந்து சொல்கிறாரு. இப்போ வந்து இந்த 100 ரூபா பொருள் வந்து 120 ரூபாப்பா அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட சொல்லுவார். அதில் ஒரு 10% உனக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுவார். அதில் ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா உங்களுக்கு வந்து 108 ரூபாய்க்கு வந்து இந்த பொருள் வந்து கிடைக்கும். சரியா? சும்மா கஸ்டமரோட சந்தோஷத்துக்காக இந்த மார்க்கப் ப்ரைஸ்னு ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஓகேவா? இது அவராக வச்சுப்பார். 100 ரூபா பொருளை 120 மாற்றிடுவார். அதுக்கப்புறம் உனக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்ற பேரில் உங்களுக்கு வந்து 8 ரூபா வந்து ஒரு லாபம் வந்து எடுத்துருவார். சரிங்களா? இதுதான் வந்து மார்க்கெட் ப்ரைஸு. இந்த மார்க்கெட் ப்ரைஸை வந்து ஒரு பர்சன்டேஜ் மூலியமா ஏற்றுவாங்க தெரியுமா? காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 20% வந்து ஏற்றுனோம்னா மார்க்கெட் ப்ரைஸ் 120ன்றது மாதிரி தான். இதுதான் மார்க்கப் பர்சன்டேஜ். சரிங்களா? மார்க்கப் பர்சன்டேஜ் புரியலன்னா மறுபடியும் இதை பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இல்லைன்னா இந்த ஸ்லைடை மறுபடியும் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, மார்க்அப்னா என்னன்னு பாருங்க. மார்க்அப்னா இன்க்ரீசிங் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் பிஃபோர் செல்லிங். சரிங்களா? காஸ்ட் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் மார்க்அப். சரிங்களா? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபா இருக்கு அப்படின்னா மார்க் ப்ரைஸ் வந்து ஒரு 20% அதிகம். சரிங்களா? 20% அதிகம், 100லேருந்து 20% அதிகம்னா 120 ரூபா. சரிங்களா? மார்க்கப் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா இந்த மார்க்கெட் ப்ரைஸையும் காஸ்ட் ப்ரைஸையும் மைனஸ் பண்ணும். சரிங்களா? இப்போ மார்க்கெட் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 20 வருதுங்களா? இந்த 20 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்கோம்? 100. இது இன்டூ 100 பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். நமக்கு தெரியும் இது வந்து 1/5. 1/5 என்ன? 20%. சரிங்களா? 20% தான் மார்க்கப் பர்சன்டேஜ், அதாவது இந்த இன்க்ரீஸ் ஆன பர்சன்டேஜ். சரிங்களா? பாருங்க, காஸ்ட் ப்ரைஸ்னு ஒரு ப்ரைஸ் இருக்குது. அதில் வந்து மார்க்அப் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா 100% வந்து காஸ்ட் ப்ரைஸ் அசியூம் பண்ணிட்டோம்னா 20% இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா மார்க் ப்ரைஸ் என்ன இருக்கும்? 120 இருக்குமா? ஒரு நிமிஷம் வருங்க, இன்னும் வேலை செய்யல. $120 இருக்குமா? இதில் வந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதாவது இந்த 120ல் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 108 இருக்கும். சரிங்களா? இப்போ ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக லாஸ்ன்றது தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ 8% கடைக்காரங்களுக்கு ப்ராஃபிட்டு. சரிங்களா? இந்த 2 ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ போடுற எல்லா சம்முமே இந்த 2 ஃபார்முலா வச்சு ஈஸியாக போட்டலாம். சரிங்களா? இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் மார்க்அப். சரிங்களா? 100 ப்ளஸ் மார்க்அப் இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் டிவைடட் பை 100. மைனஸ் 100 போட்டோம்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கிடச்சிரும். சரிங்களா? அடுத்து செல்லிங் ப்ரைஸ் பாருங்கள். செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க. செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு இதில் இருக்க எம்ஓ டிஓ, அதாவது மார்க்கப் வேல்யூவோ இல்லை டிஸ்கவுண்ட்டோ கண்டுபிடிக்கவும் சொல்லுவாங்க. இல்லைனா மார்க்கப் வேல்யூ டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ஏதாச்சும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த 100 + 1 பண்ணோம்னா என்ன ஆகும்? 100 + m/mன்னு வருமா? அதாவது 100ன்னு வருமா? இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா கூட அமைச்சுக்கோங்க. இதோட ஷார்ட்கட்டை நான் சொல்கிறேன். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு இந்த 100 வந்து மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 100 + m டிவைடட் பை 100 இன்ட்டு 100 மைனஸ் டி, அதாவது டிஸ்கவுண்ட் டிவைடட் பை 100. கரெக்டாக? இந்த 2 ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக எல்லா சம்ஸும் வந்து சால்வ் பண்ணிடலாம். கன்ஃபியூஷனே வேண்டாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷாப்கீப்பர் மார்க்ஸ் அன் ஆர்டிக்கல் 20% above தி காஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா? காஸ்ட் ப்ரைஸை விட 20% அதிகமாக வச்சுருக்காரு. 10% டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாருன்றாங்க. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறான். இப்போ தான் பார்த்தோம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 100 + m மார்க் ப்ரைஸ் இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் டிவைடட் பை 100 மைனஸ் 100. சரிங்களா?
இப்போ வந்து இந்த மாதிரி சம்மில் வந்து வெறும் 20% 10% கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸை வந்து 100 அசியூம் பண்ணிக்கணும் சரிங்களா. எல்லா சம்லையுமே வெறும் பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துட்டாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸில், இப்போ டிஸ்கவுண்ட்டு செல்லிங் ப்ரைஸு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸை தான் நம்ம 100 வந்து பேஸாக வந்து எடுத்துக்கணும் சரிங்களா. இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா சம்மும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா. இப்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 100 + m × 100 - d / 100 - 100 சரிங்களா. இப்போ எவ்வளோ சொல்கிறாங்க 120%. அப்போ 100 + m என்னன்னா மார்க் ப்ரைஸ் என்னன்னா 20%, இன்டூ 100 - d என்ன 10%, 10% இல்லை 100 - 10 வந்து 90 சரிங்களா. 90/100 -100 பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் வந்து வந்துடும். இதை அடித்தோம்னா 12 9s are 108 - 100 எத்தனை பர்சன்டேஜ் வருது 8% வருது சரிங்களா. அடுத்து ட்ரேடர் மார்க்ஸ் 40% above காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்கிறாங்க. அப்புறம் 20% டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன நமக்கு தெரியும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 100 + m இன்டூ 100 - d டிவைடட் பை 100 - 100 சிம்பிளாக போட்டுடலாமா. 100 + m எவ்வளோ m வந்து 40 நமக்கு சொல்லிட்டாங்க, டிஸ்கவுண்ட் வந்து 20ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 100 + 40 140 இன்டூ இங்கே வந்து 80 டிவைடட் பை 100 -100 போட்டால் நமக்கான ஆன்சர் வந்து வந்துடும். இது 4 டைம்ஸு, இங்கே 5 டைம்ஸு, 5 டேபிளில் அடிச்சிங்கன்னா 28 28 × 4 வந்து 112 - 100 சரிங்களா. 112 - 100 என்ன வருது 12% வந்து வருது. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன 12%. அடுத்த சம் பாருங்க. ட்ரேடர் மார்க்ஸ் கூட்ஸ் 30% above காஸ்ட் ப்ரைஸ் சொல்கிறாங்க அண்ட் gives 25% டிஸ்கவுண்ட்டும் சொல்கிறாங்க. இப்போ வந்து இது ப்ராஃபிட்டா இல்லை லாஸ் பர்சன்டேஜாக சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன ப்ராஃபிட் ஃபார்முலா வந்து ப்ராஃபிட்டுக்கு மட்டும் இல்லை லாஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் இது ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஃபார்முலா தான் சரிங்களா. அதாவது 100 + மார்க்டு ப்ரைஸ் இன்டூ 100 - டிஸ்கவுண்ட் பை 100 - 100 சரிங்களா. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 30% மார்க் ப்ரைஸ்னா அப்போ என்ன இருக்கும் 130 இருக்குமா. டிஸ்கவுண்ட் வந்து 25%னா 100 - 25 என்ன இருக்கும் 75 இருக்குமா. டிவைடட் பை 100 - 100 பண்ணோன்னா நமக்கான ஆன்சர் வந்து வந்துடும். இங்கே பார்த்தோம்னா 3 இங்கே வந்து 4 அடிச்சோம்னா 65 65 மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுமா. 65 2ஆல் டிவைட் பண்ணோம்னா இல்லை இது அடிச்சோம் 1.5 பண்ணிடுவோம் ஓகேவா. இப்போ 1 பார்ட் வந்து 65னா 0.5 பார்ட் வந்து இதோட பாதியாக இருக்குமா. அப்போ என்ன வரும் 32.5 5 7 97 97.5 -100 இன்னும் என்ன வருது -2.5ன்றது வருது. மைனஸில் வந்ததுன்னா அது கண்டிப்பாக லாஸ்ன்னு அர்த்தம் சரிங்களா. மைனஸில் வந்தால் கண்டிப்பாக லாஸ். இது பாருங்க ஷாப்கீப்பர் மார்க்ஸ் அண்ட் ஆர்டிக்கல் 960 rupees சாரி 800 rupees சரிங்களா. 800 rupeesக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து வாங்குறாரு. ஆனால் அதை மார்க்கெட் ப்ரைஸ் என்ன சொல்கிறாரு 960 rupeesன்ட்டு சொல்கிறாரு. இப்போ மார்க்கெட் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ மார்க்கெட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா என்னன்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. இந்த ஃபார்முலா நான் மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க தனியாக. இப்போ மார்க் ப்ரைஸ் என்ன 960 rupeesா. 960 - 800 வந்து 160 டிவைடட் பை 800 இன்டூ 100 பண்ண ஆன்சர் வந்துடும். இங்கே வந்து 160 இருக்குமா, கீழே வந்து 800 இருக்கும். ஓகேவா. 160 வந்து 160 டிவைடட் பை 800 இன்டூ 100. இது 1 டைம்ஸு, இது 5 டைம்ஸு சொன்னீங்கன்னா என்ன வரும்னா 20% வந்து மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கும் சரிங்களா. இதுதான் மார்க் ப்ரைஸ்க்கான ஃபார்முலா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஷர்ட் காஸ்ட் 1200 சொல்கிறாங்க. இது 25% வந்து அதிகமாக மார்க் பண்ணுறாரு ஓகேங்களா. காஸ்ட் ப்ரைஸை விட 25% அதிகமாக நோட் பண்ணுறாரு. அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்றது கேட்குறாங்க. டேரெக்டான கொஸ்டின். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1200 சொல்கிறாரு. இப்போ மார்க் ப்ரைஸ் என்ன சொல்கிறாரு இதை விட 25% அதிகன்றதை சொல்கிறாரு. அப்படின்னா 1200 இன்ட்டு
125/100 போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து வந்துடும். சரிங்களா? 125 into 12 போட்டிங்கன்னா ஒரு 250, அப்புறம் 0.015 1500. கரெக்டா? மார்க் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 1500. என்ன சொல்கிறாங்க, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1200 சொல்லிட்டாங்க. சரிங்களா? மார்க் ப்ரைஸ் வந்து 25% அதிகமாக இருக்குது, காஸ்ட் ப்ரைஸை விட 25% அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. 125/100 போட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். இல்லை நான் வந்து 25% கண்டுபிடிச்சி அப்படி போகிறேன்னா கூட இதில் வந்து 25% வந்து 300. சரிங்களா? இப்போ 1200 300 ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து 1500 ஆன்சர் வந்து வந்துடும். சரிங்களா? டேரெக்டாக இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். அடுத்து பேக் இஸ் மார்க் 2400 சொல்கிறாங்க. ஆஃப்டர் 20% மார்க்அப் ஃபைண்ட் தி காஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா? இங்கே என்ன சொல்கிறாங்க, மார்க் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க 2400ன்றத, மார்க்அப் வந்து என்ன சொல்கிறாங்க 20%ன்னு சொல்கிறாங்க. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? கொஷின் அப்படியே உல்ட்டாவாக இருக்கா? உல்ட்டாவாக இருந்தால் என்ன சொன்னேன், இப்போது காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மார்க் ப்ரைஸ் 2400 இன்ட்டு அப்படியே உல்ட்டா பண்ணுங்கள் 100/120. போன வீடியோவில் இதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக இந்த சம் போட்டுருங்க பார்க்கலாம். இங்கே 5 டைம்ஸு, 6 டைம்ஸு, 6 4s 24. ஆன்சர் என்ன வரும், 2000. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2000 ருபீஸு. சரிங்களா? அடுத்து ட்ரேடர் மார்க்ஸ் அன் ஆர்டிகல் 30% above தி காஸ்ட் ப்ரைஸு அண்ட் செல்ஸ் இட் வித்தவுட் எனி டிஸ்கவுண்ட். ஃபைண்ட் தி ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இது ரொம்ப சிம்பிளான கொஷின். இந்த மாதிரி பர்சன்டேஜ் விஷயம் சொல்கிறாங்கன்னா என்ன சொன்னேன், காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 அசியூம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன்னா, அசியூம் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து மார்க் ப்ரைஸ் வந்து 30% அதிகமாக இதை விட, காஸ்ட் ப்ரைஸை விட. அப்போனா 100ல் 30% அதிகம்னா 130 ருபீஸாக இருக்குமா? சரிங்களா? இப்போது டிஸ்கவுண்ட் வந்து எதுவுமே இல்லை, நெல், எந்த டிஸ்கவுண்ட்டும் இல்லாமல் கொடுக்குறாரு அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், அதே 130க்கு தான் விற்பார். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 நமக்கு தெரியுமா? ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ராஃபிட்கான ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸா? இப்போ 130லேருந்து 100 மைனஸ் பண்ணோன்னா 30. அதாவது ப்ராஃபிட் வந்து 30 ருபீஸு, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 இன்ட்டு 100. டேரெக்டாக ஆன்சர் போட்டுக்கலாம். 30% தான் நமக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்து an article is marked 40% above the cost price and sold after 20% discount. Find the profit percentage. இது நம்ம டேரக்ட் ஃபார்முலாலே போட்டலாம். இப்போ தான் பார்த்தோம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு, இந்த டைம் நான் ஃபார்முலா எழுதல, டேரக்ட் ஆன்சரே போட்டுறேன். அதாவது 100 + m. 100 + mனா என்ன, 140 இன்ட்டு டிஸ்கவுண்ட் எவ்வளோ 20%. அப்போ 100 - 20 என்ன, 80 டிவைடட் பை 100 - 100. ஓகேவா? இங்கே வந்து 4 டைம்ஸு, அந்த 5 டைம்ஸு, 5 டைம்ஸ் அடித்தோம்னா 2, இங்கே வந்து 4 வருமா, 8. 28 × 4 என்ன வருது, 112 - 100. இந்த சம் நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரி இருக்கா, இதுக்கும் பார்த்துக்கோங்க. 12%. ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா 12%. அடுத்து a shopkeeper wants to earn 20% ப்ராஃபிட். அவர் வந்து 20% ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணணுமா, ஆஃப்டர் கிவிங் அ 10% டிஸ்கவுண்ட். அதாவது 10% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம். அப்படின்னா அவரோட மார்க்அப் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? என்ன சொல்கிறாங்க, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போது 20% ப்ராஃபிட் வரணும்னா அப்போ அவர் வந்து 100 பொருளை எவ்வளோக்கு விற்கணும், செல்லிங் ப்ரைஸ் வந்து 120 விற்கணுமா? கரெக்டாக? அப்போ வந்து 20% வந்து ப்ராஃபிட் வந்துருமா? சரிங்களா? இப்போ வந்து 10% அவர் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கணுமா? சரிங்களா? இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 + m divided by 100 into 100 minus discount divided by 100. இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா சம் வந்து முடிச்சிடும். இது வந்து செகண்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க சொன்னா, இந்த ஃபார்முலா போட்டால் ஆன்சர் முடிச்சிடும். இப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கணும்னு சொல்கிறாங்க, 120 ருபீஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்களா, இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் என்ன 100. இப்போது 20% என்ன கேட்டிருக்காங்க, மார்க்அப் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போது 100 + m வந்து அப்படியே இருக்கட்டும், டிவைடட் பை 100 இன்ட்டு 100 minus d by 100. அப்போனா என்ன, 10% டிஸ்கவுண்ட்னா 10% மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு 100லேருந்து என்ன வரும், 90/100. 90/100 9/10 எழுதலாமா? இங்கே இருக்க 100 இங்கே இருக்க 100 கழிச்சுன்னா, அப்புறம் இங்கே இருக்கிற 9 வந்து இங்கே அடித்தோம் அப்படின்னா, ஐ மீன் 3 டைம்ஸாக இங்கே வந்து
40. இப்போ இங்கே இருக்கிறது இந்த சீட் கொண்டு போனோன்னா 400 is equal to 300 + 3mன்னு வரும். சரிங்களா? அப்போது இங்கே இருக்கிறது இந்த சீட் கொண்டு போனோம்னா 100 is equal to 3m. அப்போ m is equal to 100 divided by 3 சொன்னோன்னா 3 3s are 9. ஏன்னா ஒரு 1 மறுபடியும் 0 வரும், மறுபடியும் 3 வரும், 9 1 பாயிண்ட் வச்சு போட்டாலும் அதே மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படின்னா என்ன வரும்? மார்க் த பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 33.3%. அப்போ 33%. இந்த சம் பாருங்க, ட்ரேடர் கிவ்ஸ் 20% டிஸ்கவுண்ட், 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க மார்க் த ப்ரைஸ்ல இருந்து. சரிங்களா? இப்படி கொடுத்துமே 20% வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்கிறாராம். சரிங்களா? அப்போனா வந்து மார்க்அப் ப்ரைஸ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க, மார்க்அப் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி ஒரு சம்மு கொடுத்துட்டாங்கன்னா எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? காஸ்ட் ப்ரைஸ் 100 நோட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன ஃபார்முலா போடலாம்னு பாருங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலாவும் போடலாம், செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலாவும் போடலாம். இங்கே பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலாவில் நான் போட்டு காட்டுறேன். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100ன்னு அசியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவர் வந்து 20% வந்து ப்ராஃபிட் எடுக்கிறாராம். அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 120 இருக்குமா? இதனால் 20% ப்ராஃபிட் எடுக்க முடியும். 100லேருந்து 120லேருந்து 100 போச்சுன்னா 20. ஓகேங்களா? கரெக்டாக 20% ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 + m ஸ்கொயர் 100 into 100 minus square by 100. சரி, இந்த ஃபார்முலா நம்ம போட போகிறோம். நிமிஷம். 100 plus m by 100 into 100 minus d percentage by 100. இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணிங்க. செல்லிங் ப்ரைஸ் என்ன? 120. 120 is equal to காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 100. என்ன சொல்கிறாங்க? மார்க்அப் பர்சன்டேஜ் தான் நமக்கு தேவை. 100 plus m by 100 into 100 minus d என்ன? 20% டிஸ்கவுண்ட்னா 80 by 100. 80 by 100 எப்படி எழுதலாம்? 4/5 எழுதலாமா? இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா மார்க்அப் பர்சன்டேஜ் எவ்வளோ வரும்னா 50%ன்றது வரும். இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அடுத்து, a shopkeeper marks an article 80% above the cost price and gives successive discount of 20% and 25% சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் வந்து அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸை வந்து 100 அசியூம் பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறாங்க? மார்க்கெட் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸோட 80% வந்து அதிகமாக வந்து விற்கிறாருன்றதை சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படின்னா வந்து மார்க் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 180 இருக்குமா? காஸ்ட் ப்ரைஸோட 80% வந்து அதிகம். சரிங்களா? அதில் வந்து 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் வேறு கொடுக்குறாரு. 20%, 25% வந்து கொடுக்குறாரு. அப்படின்னா எவ்வளோ வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜாக இருக்கும்? இதுக்கு நீங்கள் டேரெக்டாக ஆன்சரே போடலாம். பாருங்க, நிமிஷம் பெண் வேலை செய்யலாம். இங்கே பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 100 இன்ட்டு மார்க் ப்ரைஸ். அதாவது மார்க் ப்ரைஸ் என்ன பண்ணுவோம்? 100 + மார்க்கெட் ப்ரைஸ் மார்க்கெட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 போடுவோம். அதையே போடுறோம். ஓகேவா? இப்போ ஒரு டிஸ்கவுண்ட்னா என்ன பண்ணுவோம்? 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பை 100ன்றதை போடுவோம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுவோம்? 20% இருந்துச்சுன்னா 80 by 100 போடுவோம். 80 by 100னா 4/5. அதே மாதிரி இன்டூ பண்ணி அதே மாதிரி இன்னொரு டிஸ்கவுண்ட்டையும் ஆட் பண்ணிக்கணும். சக்ஸஸிவாக எவ்வளோ வந்தாலும் அதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ 25% டிஸ்கவுண்ட்னா எவ்வளோ போடுவோம்? 75 by 100 போடுவோமா? 75 by 100 எப்படி எழுதலாம்? 3/4 எழுதலாமா? அப்படிங்க. 4 4 100 100 5 அடிச்சோம்னா 5 3 15 3 6 36 into 3 என்ன? 6 3s are 18. 18 1 108. இந்த 108லேருந்து 100 வந்து நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? 8% வந்து ப்ராஃபிட்டாக வரும். சரிங்களா? அப்போ வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 8%. இங்கே வந்து 100 போடக்கூடாது. இங்கே செல்லிங் ப்ரைஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். செல்லிங் ப்ரைஸ் வந்து 108, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 108லேருந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா? வந்து 8%. அடுத்து, an article is marked 50% above the cost priceன்றது சொல்கிறாங்க. After giving a discount of 10%, it is sold for 2700. Find the cost price. சரிங்களா? இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க 2700.
ஓகேவா? இப்போ நமக்கு தெரியும் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் 150%னா 150/100 பண்ணுவோமா? காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 150/100 150/100 வந்து எப்படி எழுதலாம்? 3/2 எழுதலாமா? இன்ட்டு 10% டிஸ்கவுண்ட் 10% டிஸ்கவுண்ட்னா 100 மைனஸ் 10% என்ன? 90%/100 அப்போ 9/10 எழுதலாமா? வந்து அடிங்க 9 3 சார் 27 27 அடிச்சோம்னா இங்கே டேரெக்டாக 100 வந்துருமா? எங்களுக்கு 2 × 10 மல்டிப்ளை பண்ணால் 20 இந்த 20 வந்து இந்த பக்கம் கொண்டு போனால் 2000 சரிங்களா? டேரெக்டாக காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 2000 ருபீஸ்னு நம்ம கண்ணை மூடிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா? இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்லிக் கொடுத்த 2 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா போதும். இந்த மார்க்கப் ப்ரைஸு, டிஸ்கவுண்ட்டு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எல்லாத்தையுமே இது 3த்தையுமே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் நீங்கள். அடுத்து ட்ரேடர் கிவ்ஸ் 25% டிஸ்கவுண்ட் அண்ட் ஸ்டில் earns 12% ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க. அப்போ மார்க்கப் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம்க்கு என்ன சொன்னேன்? காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 12.5% வந்து ப்ராஃபிட் ஆகணும்னா அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கணும்? 112.5 வந்து செல்லிங் ப்ரைஸாக இருக்கணுமா? இப்போது மார்க்கப் பர்சன்டேஜ் தான் நமக்கு தேவை சரிங்களா? செல்லிங் ப்ரைஸ் என்ன? செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 ப்ளஸ் மார்க்கெட் ப்ரைஸ் பை 100 இன்ட்டு 100 மைனஸ் D/100 100 மைனஸ் D என்ன வருது? 75/100 வருதா? அதை வந்து 3/4 நோட் பண்ணிக்கலாமா? இப்போ இந்த 100 இந்த 100 அடிங்க. இப்போ வந்து 3 டேபிளில் அடிச்சிங்கன்னா இந்த சைடு அடிச்சிங்கன்னா 3 3 சார் 9 2 7 3 21 1.5 இப்போ வந்து 37.5 இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் M சரிங்களா? இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 4 5 சார் 20 7 4 சார் 28 33 4 சார் 12 150 150ன்றது வருது. இப்போ 150 வந்து இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா மார்க் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 150 மைனஸ் 100 ஆன்சர் என்ன வரும்? மார்க்கெட் பர்சன்டேஜ் வந்து பர்சன்டேஜ் சரிங்களா? அவ்வளோதான் சிம்பிளாக. இந்த சம்மில் பாருங்கள், an article is marked 60% above the cost priceன்றது சொல்லிட்டாங்க. வாட் அ சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஷுட் பி ஆஃபர் டு earn எக்ஸாக்ட்லி 20% ப்ராஃபிட். அவங்க வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கணுமா? இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னா 20% வந்து ப்ராஃபிட் வரணும் அப்படின்றத கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஷனில் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 கண்ண மூடிட்டு எழுதிருங்க. என்ன சொல்கிறாங்க? மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கணுமா? 60% அப்போது காஸ்ட் ப்ரைஸாக இருக்கணும். அப்போ மார்க் ப்ரைஸ் வந்து 160 இருக்கணும் சரிங்களா? அப்போது 20% ப்ராஃபிட் எடுக்கணும்னா அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கணும்? 120 இருக்கணுமா? இதுதான் காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து மைனஸ் பண்ணால் 20% ப்ராஃபிட் வந்து வருது சரிங்களா? இதுக்கு வந்து செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். செல்லிங் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 120 இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 100 இன்ட்டு 100 ப்ளஸ் M அதாவது 60%னா 160/100 160/100 எப்படி எழுதலாம்? 8/5 எழுதலாமா? இன்ட்டு இது என்னது? டிஸ்கவுண்ட் ஓகேங்களா? 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பை 100ன்றதை கண்டுபிடிக்கணும் சரிங்களா? 100 அடிச்சிங்கன்னா இங்கே இருக்கிறத வந்து இங்கே 4 டைம்ஸு இங்கே 60 அடித்தோம்னா 1 4 சார் 4 5 4 சார் 20 15 5 சார் வந்து 75 ஓகேவா? 75 இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் டி. இப்போ டிஸ்கவுண்ட் வந்து வேணும் அப்படின்னா டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 25%ன்றது நமக்கான ஆன்சர். இதை சால்வ் பண்ணிங்கன்னா 25%ன்றது வரும் சரிங்களா? இப்போ வந்து 25% தான் சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக அவங்க கொடுத்துக்க முடியும் சரிங்களா? அடுத்து ஷாப்கீப்பர் மார்க்ஸ் அன் ஆர்டிக்கல் X% above the cost price after allowing 20% discount. After allowing 20% discount, the selling price should be 20% above the cost priceன்றதை சொல்கிறாங்க சரிங்களா? மறுபடியும் இந்த கொஸ்டின் பாருங்க. ஷாப்கீப்பர் மார்க்ஸ் அன் ஆர்டிக்கல் X% above the cost price ஓகேங்களா? மார்க் ப்ரைஸ் அதுதான் மார்க்டு ப்ரைஸ் வந்து X% அப்படின்றத சொல்கிறாங்க சரிங்களா? அப்புறம் 20% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாராம். அப்படி கொடுத்தாருனா செல்லிங் ப்ரைஸ் வந்து 20% above தி காஸ்ட் ப்ரைஸ்ன்றதை சொல்கிறாரு. ரொம்ப சிம்பிள் தான். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100ன்னு சொல்லிட்டாரு சரிங்களா? இப்போது மார்க் ப்ரைஸ் வந்து 100 விட எக்ஸ் மடங்கு அதிகம் X% அதிகம் அப்படின்றத சொல்கிறாரு சரிங்களா? இப்போ வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அதோட செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்கணுமா? 120 ருபீஸாக இருக்கணுமா? அப்போ தானே ப்ராஃபிட் வந்து 20%ஆக இருக்கும். ப்ராஃபிட் 20% தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும் செல்லிங் ப்ரைஸ் வந்து 120 தான் இருக்கணும். ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ் 120 இருந்தால் தான் ப்ராஃபிட் வந்து 20% இருக்கும். இப்போ வந்து நமக்கு செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது.
ஓகேவா? டிஸ்கவுண்ட்டும் வந்து குடுத்துட்டாங்க. 20%ன்றத குடுத்துட்டாங்க. நமக்கு என்ன தேவை? இந்த மார்க்கோட பிரைஸ் ஓகேவா? அது எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது தேவை. இத வந்து நீங்க டைரக்ட்டா செகண்ட் ஃபார்முலா வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். செகண்ட் ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் இன்டூ 1 + m 100 இன்டூ 100 - d. சரிங்களா? இந்த ஃபார்முலால இருந்தீங்கன்னா டைரக்ட் ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கே விடுறேன். இந்த கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100 + m / 100 இன்டூ 100 - டிஸ்கவுண்ட் பை 100. சரிங்களா? இந்த ஃபார்முலா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும்னா 50ன்றது தான் இதுக்கான ஆன்சரு. இதை நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். 50 வருதா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? அடுத்த எல்லா சம்மும் முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபார்முலா மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இன்கேஸ் வந்து உங்களால் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100ன்னு எல்லா டைமும் வந்து அசியூம் பண்ண முடியலன்னா டேரெக்டாக இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? இந்த செகண்ட் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. சரிங்களா? இப்போ இங்க பாருங்களேன், இன்னொரு மெத்தடும் இருக்கு. இந்த மெத்தட்ல நீங்க வந்து சம்ம போடலாம். இப்போ 40% வந்து மார்க்அப் பிரைஸ் வந்துன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, இங்கோ 100 + m என்னது 140/100ன்னு வருதா? 140/100 வந்து எப்படி எழுதலாம்? 1.40ன்றது எழுதலாமா? அதே மாதிரி 20% டிஸ்கவுண்ட்னா 80/100ன்னு எழுதலாமா? நம்ம என்ன பண்ணுவோம்? 4/5ன்னு வந்து எழுதுவோம். அதுக்கு பதிலாக 0.80ன்னு எழுதிக்கலாம். 80/100 0.80ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? உங்களோட வசதி தான். நீங்க வந்து இப்படியே சம் போடலாம். நான் சொன்ன மெத்தட்லயும் சம் போடலாம். சரிங்களா? அடுத்து இந்த இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 100 + மார்க்அப் இன்டூ 100 - டிஸ்கவுண்ட் டிவைடட் பை 100 - 100. இந்த 2 ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டே இருங்க. இந்த மாதிரி சம்ஸ் வந்து எந்த சம் வந்தாலுமே நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பேஸ்ட் வரும், மார்க்அப் பர்சன்டேஜ் வரும், சரிங்களா? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வரும். இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி ஒரு சம்மு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை கண்ணை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நமக்கு தான் ஆன்சர் கரெக்டாக வரும். சரிங்களா? அடுத்து இங்க பாருங்க, மார்க்அப் பர்சன்டேஜ் வந்து எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து சும்மா ப்ராக்டிஸ் சம்ஸ், ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். முடிஞ்சு அதை ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? அடுத்து எப்பயுமே மார்க்அப்பு, டிஸ்கவுண்ட் அப்படின்றது ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்தாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 அசைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் கவலைப்படாதீங்க. அடுத்து மார்க்அப்னா என்ன? ஒரு சின்ன சம்மரி மட்டும் பார்க்கலாம். மார்க்அப்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா? மார்க்அப் இஸ் பேஸ்ட் ஆன் காஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா? மார்க்அப் இஸ் பேஸ்ட் ஆன் காஸ்ட் ப்ரைஸ் நமக்கே தெரியும். இப்போ மார்க்அப் பர்சன்டேஜ் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? மார்க்அப் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் வந்துருமா? இப்போ மேலே என்னது? மார்க்அப் வந்து வந்துருச்சா? மார்க்அப் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும், மார்க்கெட் ப்ரைஸ்ன்றதை போட்டுக்க கூடாது. சரிங்களா? அதே டிஸ்கவுண்ட் பாருங்க. டிஸ்கவுண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 100. சரிங்களா? டிஸ்கவுண்ட்க்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸு, இதே மார்க்அப்க்கு வந்து காஸ்ட் ப்ரைஸு. சரிங்களா? அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இதே ப்ராஃபிட் வந்து காஸ்ட் ப்ரைஸ் பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்பீங்க. என்ன வரும்? ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. கரெக்டா? ப்ராஃபிட்டுக்கும் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் காஸ்ட் ப்ரைஸு, அதே டிஸ்கவுண்ட்டுக்கு மட்டும் மார்க்கெட் ப்ரைஸு. அவ்வளோதான், வேறு எதுக்குமே இல்லை. இப்போ வந்து கண்டுபிடிக்க முடியல, எல்லாமே பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்கன்னா காஸ்ட் ப்ரைஸை வந்து 100ன்றதை அசியூம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்சியில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஷின்ஸை சீக்கிரம் வந்து சால்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.